தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரசுக்கு டாடா காட்டியது திமுக. காங்கிரசுக்கு டாடா காட்டியது திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இணைந்து போட்டியிட்டது. ஏறத்தாழ ஒரு 8 ஆண்டுகள் கழித்து திமுக காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. 8 ஆண்டுகள் கழித்து மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. மன்மோகன் சிங் பிரதமரானார். 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் அதே திமுக காங்கிரஸ் போட்டியிட்டது, வெற்றி பெற்றது. மத்திய அமைச்சரவைகளிலும் திமுக பங்கேற்றது. 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கருணாநிதி அவர்களுடைய மகன் மு.க. அழகிரி மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றார். இந்த சூழ்நிலையில் 2013ஆம் ஆண்டு காங்கிரஸ் திமுக கூட்டணியிடையே பிரச்சனை ஏற்பட்டது. அதாவது ஐநாவில் இலங்கை தமிழர்களுக்கு எதிராக ராஜபக்சே நடத்திய அந்த படுகொலைக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அந்த தீர்மானத்தை ஆதரித்து காங்கிரஸ் இந்தியா வாக்களிக்க வேண்டும் என்று உலக தமிழர்கள் பலரும் கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் காங்கிரஸ் மௌனம் சாதித்தது. இது திமுகவுக்கு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியது. அந்த தீர்மானத்தை ஆதரித்து இந்தியா வாக்களிக்காவிட்டால் மத்திய அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கும் திமுகவுக்கு தமிழர்கள் மீது அதிருப்தி ஏற்படும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக திமுக காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலக முடிவு செய்தது. தன்னுடைய அமைச்சர்களை வாபஸ் வாங்கியது. மத்திய அமைச்சரவையிலிருந்து விலகியது. காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கியது. தேவைகளின் போது மட்டும் ஆதரவு கொடுப்போம் என்று உத்தரவாதம் அளித்தது. மேலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்தது. காங்கிரஸுக்கு டாடா காட்டியது திமுக. இது 2013ஆம் ஆண்டு. காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அடைந்தது. 2014ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலின் பொழுது திமுக காங்கிரஸை கைவிட்டது. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிட்டு 40 தொகுதிகளிலும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் 25,000 வாக்குகளை பெற்று படுதோல்வி அடைந்தது. ஆனால் திமுகவும் அந்த தேர்தலில் ஒரு தொகுதி கூட வெற்றி பெறவில்லை. ஆக 2013ஆம் ஆண்டு காங்கிரஸ் கூட்டணிக்கு திமுக டாடா காட்டியது. அதற்கு பிறகு நீண்ட நாட்கள் கழித்து தான் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் சேர்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக காங்கிரஸ் கூட்டணி பொருந்தா கூட்டணி என்றே பலர் சொல்லுவர்.